இங்கே வந்து ஒரு ஒரு 10 பேருக்கு தாங்க பிஸ்னஸே இருக்குது. 10 பேருங்கிறதே அதிகம் தான். அதை விட கம்மியாக தான் இருக்குது பிஸ்னஸ். இப்போ வெளியில் வந்து ஒரு போஸ்டர் ஓட்டுனா தியேட்டருக்குள்ளே வர்றதே ஒரு தெரிஞ்ச முகமாக இருந்தால் தான் வர்றான். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஒரு 7 பேர் 8 பேரை தாண்டி இங்கே பிஸ்னஸே கிடையாது. அப்போ யாராவது வாங்கினா தானே நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். இன்னொன்று கடன் வாங்கி படம் எடுத்திருப்பாரு, வட்டி மேலே ஏறி அது ஒரு இடத்துல வந்து நிற்கும். அட்லீஸ்ட்டு ஒரு சேட்டலைட்டு ஒரு ரேட்டு போகும், ஓடிடி ஒரு ரேட்டு போகும், அதை வச்சு இங்கே ரிலீஸ் பண்ணிடலான்னு நினச்சா கூட இப்போ அதையும் வாங்க ஆள் கிடையாது. பெரிய படங்களே வாங்குறதுக்கு ஆள் இல்லாதப்போ சின்ன படங்களை எப்படி வாங்குவாங்க? ஸோ இதுதான் ஸ்டார் காஸ்டிங் இல்லாத படங்கள் இன்றைக்கி முடங்கிடுது. இன்னும் அதுக்கு கீழே புதுமுகங்களை வச்சு எடுக்கிற படம் சுத்தம், அது யாருமே வாங்கிறது கிடையாது. இவங்களா ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க. தியேட்டரை வாடகைக்கு எடுத்து ஒரு 50 தியேட்டரில் இவங்க ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் 10 பைசா கூட அவங்க திரும்பி வர்றதே கிடையாது பெரும்பாலான படங்களுக்கு. ஸோ இதுமாதிரி சினிமா வந்து அப்படியே ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கு. உள்ளபடியே நீங்கள் போய் ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் பேசுனீங்கன்னா கண்ணீர் வடிக்காத குறையாக தான் இருக்காங்க.